ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வெள்ளநாவல் பழம் பறிக்கலாம். இன்னைக்கு காய்களும் அறுவடை இருக்குதுங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்க. கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா வெள்ளநாவல் பழம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ முடிஞ்சு வர தருவ ஆயிடுச்சுங்க. நிறைய தடவை அறுவடை பண்ணிட்டேங்க. லைவ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ பழம் உங்களுக்கு அறுவடை பண்ணி காட்டியிருப்பேன். அந்த மாதிரி பழம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முடிகிற தருவாய் வந்து விட்டதுங்க. இதுலேயும் பாருங்க இன்னுமே குருவி கொத்திட்டே தாங்க இருக்கு. பாருங்க எப்படி சப்பிட்டு போயிருக்குது பாருங்க. பழம் பாருங்க அருமையாக இருக்கு. ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க. அதனால தான் குருவி விட மாட்டேன்துங்க. அருமையான பழம். வாங்க காய்கள் அறுவடை பார்க்கலாம். இங்கே 2 இருக்கு. சூப்பரான பழம். வாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா சிகப்பு வெண்டை அறுவடை பண்ணிக்கலாங்க. கத்திரி வந்து சூப்பராக கட் பண்ணுது. கத்திரி ஒன்று வாங்கினேங்க. அந்த கத்திரி பார்த்தீங்கன்னா கட்டில் வந்து கொஞ்சம் சொனை வந்து கொஞ்சம் காய்ங்கெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டப்படுதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா கத்திரி ஒன்று வாங்கினேன். உங்களுக்கு யாருக்காவது லிங்க் வேணாலும் கேளுங்க, நான் வேணால் கொடுக்குறேன். நல்லா கட் பண்ணது. பச்சை வெண்ணையும் சரிங்க, இப்போ சிகப்பு வெண்ணையும் சரிங்க. இப்போ சூப்பராக கொடுத்துட்டு வருதுங்க. நேற்று சாயந்தரம் தான் வந்து கொஞ்சம் பெருசாகட்டும் பறிச்சுங்க. சூப்பரான காய். வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் அறுவடை பண்ணிக்கலாம். பாருங்க பீக்கங்க என்ன அழகாக தொங்கிட்டு இருக்குது பாருங்க. பாலினேஷன் பண்ணி விட்டது சூப்பராக இருக்குது பாருங்க. காய் அருமையாக இருக்குது பாருங்க. இந்த வெயிலையும் நம்மளால வந்து காய் பறிக்க முடியுது பாருங்க. பாலினேஷன் மட்டும் பண்ணி விட்டா போதுங்க, நல்லா காய் வந்து ஆயிடுதுங்க. வாங்க அந்த பக்கம் 2 காய் இருக்கு, பறிச்சுக்கலாம். இப்போதைக்கு ஒரு 5 கொடி இருக்குதுங்க பீக்கங்காய் கொடி. அதனால பார்த்தீங்கன்னா நல்லா காய் கொடுக்குது. தரையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கொடி வச்சுருக்கேன், அதுலேயும் காய் கொடுக்குது. அதனால பார்த்தீங்கன்னா பரவாயில்லைங்க பீக்கங்காய். இருங்க வச்சுட்டு வந்துடுறேன். சூப்பரான காய் பாருங்க. இன்னும் அந்த பக்கம் இருக்கு. கீழே 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 தோணும். இது கொஞ்சம் விரும்பிட்டுக்குது. அதாவது கீழே மட்டும் புட் ஆயிடுச்சு பாருங்க. கொத்து பிருக்குன்னு பாருங்க, அழகாக காய் வைக்கிது பாருங்க. கொத்து பிருக்கு. இதுவுமே நம்ம பாலினேஷன் பண்ணி விட்டோம்னா சூப்பராக காய் ஆகுதுங்க. அங்கே அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காய். சூப்பரான பீங்காரோட இன்னைக்கு இன்னும் பிஞ்சு இருக்குதுங்க. நிறைய பிஞ்சு இன்னும் இருக்கு. அடுத்தது ஒரு வெள்ளரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாம். இங்க இருக்கு கொஞ்சம் பிஞ்சு வெள்ளரியா இருக்கு. வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ காய் வந்து நிறைய கொடுக்குதுங்க. செடி வந்து ஜாஸ்தி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு செடியில் 2 காய் பறிச்சா கூடமே காய் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆயிடுதுங்க. பாருங்க கலர் என்ன கலர். அதாவது எண்ணெய் கத்திரிக்காய்க்கு இது அருமையான கத்திரிக்காய்ங்க. சூப்பராக இருக்குது பாருங்க காய். ஒத்துரு இல்லாத கத்திரிங்க. இதுங்க வச்சுட்டு வந்துடுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இளம்பேச்சு கத்திரிங்க. எல்லாம் எல்லாம் இந்த லைனே பார்த்தீங்கன்னா இளங்கத்திரிக்காங்க. இளஞ்செடியிலேருந்து நம்மளுக்கு வந்து காய் கொடுக்குதுங்க. நம்மளுக்கு இன்னும் பழைய செடியுமே காய் கொடுக்குதுங்க. இந்த மாதிரி பழுத்த இலையாக இருந்தால் கட் பண்ணி அந்த தொட்டிக்குள்ளேயே போட்டு விட்ருங்க. ரொம்ப பிஞ்சாக இருக்குது. இதில் பாருங்க காய் இருக்கு. இப்போதைக்கு பெருசாக இருக்கிறத மட்டும் கட் பண்ணிக்கலாம்.
காய் ஒண்ணு ஒண்ணும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிசைன்ல வைக்கிது பாருங்க. கொத்து கத்திரி வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா இப்போ காய் குடுக்க ஆரம்பிச்சுருச்சு. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, சதப்பிடிப்பான காய். ஒரே சட்டியில பாருங்க எப்படி இருக்கு. இப்படி தொங்கி இருக்குது பாருங்க ஒரே சட்டியில. நெறைய காய் தொங்குதுங்க. நான் வந்து பெருசாக்கிறத மட்டும் பறிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, வேங்கேரி நீல கத்திரிங்க. சூப்பரான காய் பாருங்க. ஒரே செடியிலே ஒரு 1/4 கிலோவுக்கு மேல வருங்க. அந்த அளவுக்கு காய் வருது. கத்திரிக்காய் வந்து இப்பயே நெறைய கத்திரிக்காய் ஆயிடுச்சு. அந்த பக்கம் போ. இதுல இதுலயுமே நெறைய கத்திரி இருக்கு. காய் பார்த்தீங்கன்னா, நெறைய கத்திரிக்காய் இருக்குதுங்க. போதும்னு விட்டுறலாமான்னு பார்க்குறேங்க. இது விதைக்கு விட்டுறலாம். நல்லா எலசா தான் இருக்கு. சரி இருக்கட்டும் இப்போதைக்கு. காய் பார்த்தீங்கன்னா, லிக்விட் தண்ணி மட்டும் குடுத்தோம்னா போதுங்க. சூப்பரான காய் வந்துட்டே இருக்குதுங்க. வச்சுட்டு வரேங்க. இது விதைக்கு விட்டுக்கலாம். பெருசாயிடுச்சு. நீலவரி கத்திரிக்காய். இந்த பக்கம் எல்லாம் வந்து பெருசாயிடுச்சு. காய் பார்த்தீங்கன்னா, எலி வந்து சாப்பிட்டு போயிடுதா என்னன்னு தெரியலைங்க. இதில வந்து விதைக்கு ஒண்ணு விட்டுருந்தேன். அது காணோம் இப்ப. எலி வந்து சாப்பிட்டுருச்சா என்னன்னு தெரியல. அந்த காயே காணோம். இப்ப வந்து மாடி தோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப எலி வர ஆரம்பிச்சுருச்சுங்க. காய வந்து கடிச்சு சாப்பிட்டுருதுங்க. எலி சாப்பிடுதா? அணில் சாப்பிடுதான்னே தெரியல. மொத்தத்தில பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் காணாத போயிடுது. கத்திரிக்காய் வந்து சாப்பிட பழகிடுச்சுன்னா, ஒண்ணும் பண்ண முடியாது. சரி வாங்க அடுத்து கொத்தவரங்காய் பறிக்கலாம். கொத்தவரங்காயும் பார்த்தீங்கன்னா, இப்ப சூப்பரா குடுக்குதுங்க. செடி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 8, 9 செடி இருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, காய் வந்து ஒரு 4 செடி காய் குடுக்க ஆரம்பிச்சுருச்சுங்க. மீதி இருக்கிற செடிங்க இப்ப தான் கொஞ்சம் பூ பிஞ்சு வருதுங்க. ஒரு 3 நாளைக்கு முன்ன தாங்க வந்து பறிச்சுட்டு போனாங்க. வெயில்லயும் கொஞ்சம் ரொம்ப தன்ன கட்டுதுங்க. இந்த பக்கம். விதை வேணும்னா வாட்ஸ்அப் பாருங்க. ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கேட்டலாக் வந்துருங்க. ஏன்னா கத்திரி முடிஞ்சதுமே இந்த கத்திரி நாத்து, தக்காளி நாத்து இதெல்லாம் மத்த மொளகா நாத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நாத்து ஐட்டம் எல்லாம் நீங்க போடுறதா இருந்தா போட்டு வச்சிரணுங்க. அப்பதான் புடுங்கி நடும்போது நம்மளுக்கு கரெக்ட்டா இருக்குங்க டைம். சூப்பரா இருக்குது பாருங்க காய். வாங்க அறுவடை பார்க்கலாம். பாருங்க, சிகப்பு கீரை பார்த்தீங்கன்னா, அறுவடைக்கு ரெடியா இருக்குதுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 2 நாள் போட்டு அறுவடை பண்ணிக்கலான்ட்டு விட்டுட்டேங்க. ஏன்னா, காய்ங்க அதிகமா இருக்கிறதுனால, சரி கீரை தேவைப்படும்போது நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்னிட்டு, இதெல்லாம் வந்து அறுவடைக்கு ரெடியா இருக்குதுங்க. சூப்பரா வளர்ந்துருக்குது பாருங்க. 2 இது அதாவது இது அறுவடைக்கு ரெடியா இருக்குதுங்க. இந்த பேக் வந்து இன்னும் கொஞ்சம் வளரணுங்க. அதாவது அடுத்த பேட்சுங்க இது. இந்த மாரி நம்ம வந்து மாடி தோட்டத்துல பேட்ச் பை பேட்ச்சா போட்டு வச்சுக்கணுங்க. அப்பதான் சூப்பரா வந்து நம்மளுக்கு பலன் குடுக்கும். பாருங்க லங்கடாய் மஞ்சளும் பார்த்தீங்கன்னா பாருங்க முளப்பு பாருங்க. சூப்பரா வருது பாருங்க. அழகா இப்ப வந்து மஞ்சளும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 5, 6 பேக் நட்டு வச்சிருக்கிறேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்தூரி மஞ்சள்ங்க. அந்த மாரி ஒவ்வொரு மஞ்சளுமே ட்ரை பண்ணி பார்க்குறேங்க. கொடிங்கலாம் பார்த்தீங்கன்னா, இன்னுமே சூப்பரா இந்த மே மேலுமே நம்மளுக்கு வந்து அழகா வளர்ந்து வருது பாருங்க.
காய் பாருங்க. அடுத்து உங்களுக்கு வந்து இளம் பிட்டுங்க, இதெல்லாம் இளம்பிஞ்சிங்க எல்லாம் அழகா வந்து பாலினேஷன் பண்ணி விட்டுருக்குறேங்க. சூப்பரா வந்து காயா இருக்குது பாருங்க. வாங்க அறுவடை பார்க்கலாம். செடிங்க வந்து உண்மையிலே சூப்பரா அந்த வெயில்லயும் என்னால வளர்த்த முடியுதுன்னு நினைக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. வாங்க பீக்கங்காவ பார்க்கலாம். பீக்கங்கா பாருங்க. ஒரு தட்டு நிறைய பீக்கங்காங்க. எத்தன இருக்குது பாருங்க. 4, 5, 6, 7, 8 இருக்குதுங்க. 8 பீக்கங்கா அறுவடை பண்ணியிருக்கிறேன் பாருங்க. சூப்பரான பீக்கங்கா அறுவடைங்க. ஒரு தட்டு நிறைய கத்திரிக்காய்ங்க பாருங்க. இது ஒரு ரகம், இது ஒரு ரகம், இது ஒரு ரகம், இது ஒரு ரகம். ரகன்றத விட வெங்கரி கத்திரி, கொத்து கத்திரி, ஊதா கத்திரி, பிளாக் பியூட்டி, குண்டு பவானி, வரிநீல கத்திரி, நீலகுண்டு கத்திரின்னு எல்லா வகையான கத்திரிக்காவும் ஒரு தட்டு நிறைய இருக்குதுங்க. அதாவது நான் செடியில வந்து எல்லா செடியிலயும் காய் பறிக்கலைங்க. ஒரு 6 செடியில பறிச்சிருப்பேங்க. அவ்வளோதாங்க இது. 6 செடி காய் தாங்க. இன்னும் இப்ப இளம் பிஞ்சுலாம் இருக்குதுங்க. நான் வந்து அத விட்டுட்டேங்க. சூப்பரான அறுவடை பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, வெள்ள நாவலு, கொத்தவரங்கா, ஒரு வெள்ளரி பிஞ்சு இருந்ததுங்க. அ கோவக்கா, வெண்டைக்கா, ஒரு வெள்ளரி பிஞ்சு. சூப்பரான அறுவடைங்க. பீர்க்கங்கா தாங்க ஹைலைட்டு. கத்திரிக்காய் ஹைலைட்டுங்க. சூப்பரான அறுவடை. வெள்ள நாவல். அடுத்த வீடியோ திங்கட்கிழமை வருங்க. பாருங்க. பாய்.